கேவலமா இருப்பேன் சார், அசிங்கமா இருப்பேன் சார். இவெல்லாம் என்னடா வாழ போறான், இவெல்லாம் என்னடா செய்ய போறான் அப்படின்னு சொல்லும் போது எனக்குன்னு ஒரு வழி காட்டுனது என் பொண்டாட்டி. எனக்குன்னு ஒரு வழி காட்டுனது என் பொண்டாட்டி. என்ன சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார், என்னால் லவ்வே பண்ண மாட்டான், என்னால் ஒரு ஆளுன்ட்டு லவ் பண்ணான். சரி நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணான். சரி நம்மள ப்ரொப்போஸ் பண்ணிட்டா, நம்மளால ஒரு பிள்ளை ப்ரொப்போஸ் பண்ணி விட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். ஹாஸ்டல்ல 2013 ஹாஸ்டல் எல்லாம் மேல கட்டில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு லவ் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கீழே உட்காந்து எனக்கெல்லாம் யாரா வருவான்னு சொல்லும்போது 2014 எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்றது. ஊர்ல உன்ன ஒரு பிள்ளை ஊர்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லை உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு யாரா அந்த பிள்ளை விசாரிச்சா, இந்த பிள்ளை லவ் பண்றது எனக்கே தெரியாது, இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் ஐயோ வாயா பேசுது, என்ன நம்மளுக்கு என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனா மனசு இருந்துச்சு, நான் பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணேன். இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளை பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். எங்க மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருப்பாப்ல, என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள இல்லைன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு வந்து நான் வந்து படிச்சு முடிச்சேன் சார். படிச்சு முடிச்சுட்டு ஒரு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னாங்க. நான் ஆஹா சார் என்னடா பண்றது சொல்லி இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன். மாமனார் என்ன எதிர்பார்க்குறாப்ல, பர்மனன்ட் ஜாப்க்கு எதிர்பார்க்குறாப்ல. கவர்மெண்ட் ஜாப்புக்கு எனக்கு சத்து கிடையாது, அவளால் ஓடி வர முடியாது. எனக்கு நல்லா உழைக்க தெரியும், முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறேன். 2 வருஷம் நீ கம்முன்னு நான் உன்னை வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம போன் போடும் செய்யும், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு வெறி, பர்மனன்ட் ஜாப் வாங்கணும். பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு ஒரு வெறி சார். அவங்க அப்பனாத்தா கூட போன் போட்டு நான் பர்மனன்ட் ஆயிட்டுன்னு சொல்லலை சார். மாமனார் போன் போட்டு மாமா உன் பொண்ணை கூட மாமா பொண்ணை கூட அப்படி கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார். ஊர்ல அந்த ஃபங்க்ஷன் வைக்கும் போது என்னை இலக்கார மாப்ப பார்த்து என்ன சார் சொல்றது, என்னால ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஊருக்குள்ள நாங்க வந்து கிராமிய கலைஞர் சார், உரிமை அடிப்பான். இவெல்லாம் உரிமை தாண்ட அடிக்க லாய்க்கு, இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வந்து என் கம்பெனியில் 40,000 50,000 சம்பளம் வாங்கும் போது மேலே எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு இப்படி வரும்போது, இந்த மாதிரி வரும்போது இதுவே 1000 பேச தான் செய்வேன். அவனை முன்னாடி நம்ம எப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் என்னோட வெறி. இந்த ஆதங்கம் எங்க மாதிரி குடும்பஸ்தங்க, குடும்பத்தை தாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு வெறி. குடிசை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்க இடம் வாங்கினேன் 18 லட்சத்துக்கு, செத்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரும் வண்டி வாங்கினேன்.